யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நம்ம சிந்திப்பது, கற்பனை செய்வது அனைத்துமே நாம் இந்த மூளையின் உதவியை கொண்டு தான் நாம் எல்லாமே செய்கின்றோம். இந்த மூளையின் ஒரு பகுதி, அதாவது நம்ம சொல்லணும்னு சொன்னால் வலது பக்க மூளையின் செயல்பாடு தான் மனதோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் வந்து நம்ம வலதுபுறம் மூளை கொண்டு தான் நாம் மனதோடு தொடர்பு கொள்ள முடியும். மூளை இல்லாமல், மூளையின் இயக்கம் இல்லாமல், தன்மை இல்லாமல், பிரெயின் சரியா இல்லை, ஒரு புத்தி சுவாதீனம் எல்லாம் மனதை தொடர்பு கொள்வது கடினம். அதுக்கு தான் மூளை மிக முக்கியம். அதன் மூலமாகத்தான் மனதை நாம் தொடர்பு கொள்ள முடியும். அந்த மூளையின் எந்த பகுதி மனதை தொடர்பு கொள்கிறது என்றால் வலதுபுறம், மூளையின் வலதுபுறம் தான் நம் மனதோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. சரி, இந்த மனதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இந்த மனதை இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனம் என்று சொல்லும்பொழுது மனம் இரண்டாக பிரிக்கப்படுது. ஆனால் மூளையின் உதவி இல்லாமல் மனதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. மூளையின் மூலமாக அது தன்மையின் மூலமாக தான் மனதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் மூளையில் மனம் கிடையாது. அதன் உதவியின் மூலமாக மனதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, மனம் என்று பார்க்கும்பொழுது மனதை விளக்கத்திற்காக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், இன்னொன்று ஆழ்மனம். வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் நினைவோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இது வெளிமனதின் செயல்பாடுகள். இதுதான் வெளிமனதின் செயல்பாடு. ஆழ்மனம் என்று சொல்லும் பொழுது நம்ம உடலுக்குள்ளே இருக்கின்றது. வெளிமனம் என்று வெளியே இருக்கிறது, நினைவோடு இருக்கக்கூடியதுதான் வெளிமனம். ஆழ்மனம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது, அதுதான் ஆழ்மனம். எப்படி உள்ளே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆழ்மனதின் செயல்பாடுகள், நம்மளுடைய இருதயம் துடிக்கின்றது, இரத்த ஓட்டங்கள், நமக்கு உடலில் இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மூச்சு இயல்பாக இயங்குவது, இவைகள் அனைத்தும் ஆழ்மனதின் செயல்பாடுகள். இது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, அது ஆழ்மனதில் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆழ்மனம் தான் அது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆழ்மனம் இயங்கவில்லை என்றால் அவ்வளோதான், ஆள் போயிட்டு புறப்பட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் வெளிமனம் என்பது நீங்கள் தூங்கினால் அதுவும் தூங்கிவிடும், நீங்கள் தூங்கினால் அதுவும் தூங்கிவிடும், நீங்கள் விழித்தால் மறுபடியும் அந்த வெளிமனம் செயல்படும். ஆனால் ஆழ்மனம் தூங்காது. அப்படி தூங்கிடுச்சுன்னா நான் சொன்னது மாதிரி தான் நடைபெறும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.